நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆழத்துல ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த சமுதாயத்துக்கு 4 பேருக்கு உபயோகமா இருந்துட்டு போகணுன்ற ஏக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சில பேருக்கு அதுக்கு வழி தெரியும், பல பேருக்கு வழி தெரியாம தவிப்போம். அந்த மாதிரி ஒரு தம்பதியர் என்னை வந்து பார்க்க வந்தாங்க. 2 பேருமே ஐடியில் ஒர்க் பண்றாங்க. அவங்க சொன்ன செய்தி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அது உங்களையும் நெஞ்சத்தோடுன்ற நம்பிக்கையோடு இதை உங்களுக்கு தரேன். அவங்க 2 பேருக்குமே இது 2வது திருமணம். ஆளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இப்போ திருமணத்துல ஸ்மூத்தா போகுது, எந்தவித குறையும் இல்லை, குழந்தைய அழகா வளர்க்குறாங்க. ஆனா அவங்க சொல்ல வர செய்தி இதுதான். முதல் திருமணத்தின் போது நான் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டனோ, இப்போ அதை விட அதிக பெரிய பிரச்சனைக்கு கூட நான் அமைதியா போறேன். அப்போ போன திருமணத்துல எனக்கு ஏன் அவ்வளவு தூரம் நான் கோவம் வந்தது, எதுக்காக அவ்வளவு போராடினா, எவன் எவ்வளவு ஈகோ தலையில் தூக்கி வச்சுன்னு கொண்டாடினான்னு எனக்கே தெரியல. ஒருவேளை அடுத்த ஆப்ஷன் இருக்குன்ற தைரியத்தில் தான் நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேருமே பலவலாகிறாங்களாம். ஸோ இந்த ஈகோ எனக்குள்ள இல்லாமல் இருந்ததுன்னா எனக்கு 2வது கல்யாணம் ஒன்றுனே தேவைப்பட்டிருக்காது. அவரும் தப்பானவர் கிடையாது, அந்த அம்மாவும் தப்பானவங்க கிடையாது. நமக்குள்ள இருக்கிற ஈகோ தான் இந்த அளவுக்கு நம்மளை கூட்டு வந்துச்சு. ஆனால் 2வது கல்யாணத்தின் போது அந்த ஈகோ எனக்கு வரல. ஏன் வரலாம்? அடுத்தது எனக்கு ஆப்ஷன் இல்லை, 2க்கு மேலே போக முடியாது இல்லையா? இங்கே பெருவாரியான மனிதர்கள் நம்மளால முடியுன்ற காரணத்துக்காக தான் அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அந்த கையை பிடிக்கும்போது நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. என்ன ஒன்றா ரத்த காயம் கூட வரலாம், ஆனால் ஆப்ஷன் ஒன்று தான். அந்த எண்ணத்தோடு பயணித்தோம் அப்படின்னா 2வதுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்கவே இருக்காது, மனசில் நெருடலும் இருக்காது. இதுதான் அந்த தம்பதியர் எனக்கு சொன்ன செய்தி. நான் உங்களுக்கு சொல்றேன். வணக்கம்.